ஃபிலிம் வேறு லெவல் தான். ஆனால் விஷால் அடிக்கிறதும் சூப்பர் தான். ஆனால் சண்டை இருக்கிற அன்னைக்கு காமெடி பண்ணுறவன் அதுக்கே எனக்கு சிரிப்பு தான் வருது. படம் நல்லா தான், எப்படி சொல்கிறதுனா நமக்கு 13 இயர்ஸ் கழிச்சு வந்ததுனால மேபி இப்போ கொஞ்சம் அது பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு செட் ஆகாது. ஏன்னா இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு. மேபி 13 இயர்ஸ் பிஃபோர் வந்து அப்போ உள்ள டெக்னாலஜி வச்சு அவங்க படம் பண்ணியிருக்காங்க. மேபி அதை வந்து அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தா மேபி அது கொஞ்சம் இந்த இதோடு செட்டாக இருக்குமோன்ட்டு. இப்போ 13 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயம் நம்ம கம்பேர் பண்ணி, ஏன்னா இப்போ டெக்னாலஜி இருக்கிறனால அது எப்படி லாஜிக்காலாம் அப்படி பார்க்குறது கொஞ்சம் இதுவாக லாஜிக் தருது. மேபி என்னென்னா மேபி காமெடிக்காக பேஸ் பண்ணி மட்டும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லா தெரியுது. காமெடி பார்க்கலாம் ப்ரோ. சந்தான காமெடி தான் கதையை கொண்டு போகுது. இல்லை 12 வருஷமாக தெரியல, ஓல்டு ஃபிலிம் மாதிரி தெரியல, நியூ ஃபிலிம் தான் இருக்குது. கரண்ட் ஜென்ரேஷன் பக்கமாக இருக்குது. செம்ம பீக் காமெடி, சிரிச்சு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு இருக்குது. விஷுவல் ஆக்ஷனு, மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. போர் அடிக்கல, எங்கேஜாக இருந்தது. சுந்தர் சி தான் செம்ம. ஐயோ அவர் நல்லா இருந்தது, வைபாக இருந்தது. இல்லை அவர் திருப்பி பாடலாம், நல்லா வைபாக இருக்குது அவர் பாடுறது. ஆக்சுவலாக முன்னாடி சந்தானம் சார் இப்போ ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி அவர் வந்து ஒரு காமெடியான நிறைய படங்கள் மெயின் ரோல் பண்ணிட்டு இருப்பார். அவரோட காமெடி தான் ஆக்சுவலாக கதையே கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாரோட ஸ்க்ரீன்ஸுமே அவர் தான் கொஞ்சம் இதுவாக தெரியுது. மற்றபடி செகண்ட் ஹாஃபில் மனோபாலா சார் காமெடி கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அவரோட ஹியூமர்ஸ் கொஞ்சம் பிடிக்கும். அது அவர் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவரோட சேர்ந்து சந்தானம் சார் பண்ணும்போது கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி ஆமாம் அதுதான் ப்ரோ. 2K கிட்ஸு கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது ப்ரோ, அது கன்ஃபார்மாக சொல்லலாம். ஏன்னா அவங்கெல்லாம் மேபி வரும்போதே வந்து ரொம்ப டெக்னாலஜியோடு வந்ததுனால மேபி அவங்களுக்கு அது எல்லாமே அந்த இதோடு பார்ப்பாங்க இல்லையா, டெக்னாலஜி இதோடு பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மேபி இதுவாகாது. ஆனால் மேபி நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் வெறும் காமெடியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடிக்காக வேணால் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், அவ்வளோதான் ப்ரோ. மற்ற அந்த சாங்கு தான் ப்ரோ, அதுக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க நிறைய பேர். அந்த சாங்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு மேபி. அது ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க ரிலீஸ் பண்ண சாங் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சாங்கு. அது கொஞ்சம் இதுதான் ப்ரோ. மற்றபடி கதை பெருசாலாம் நம்ம எதிர்பார்த்து அப்படி நான் கதை யோசித்து சுந்தர் சி எனக்கு தெரிஞ்சு அது மேபி சுந்தர் சி படம் சார் டச்சு. ஏன்னா மேபி நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். மேபி உள்ளத்தை அளித்தா அது மாதிரிலாம் ஹியூமர் ரொம்ப காமெடி பயங்கரமாக இருக்கும். அவரோட மெயின் எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். மற்றபடி இந்த படத்துக்கும் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது மேபி எங்கேயோ பெருசாக அது செட் ஆகலன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஒரு வாட்டி பார்த்தா நிறைய படம் சொல்லுவாங்க, ஒரு வாட்டி பார்த்தா போர் அடிச்சிடும். இது எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம், அந்தளவுக்கு ஒரு ஃபன் ஃபீல்டாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கானா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக எல்லாமே ரீரிலீஸில் தான் ஓடிட்டுருக்கு. இப்போதைக்கு கரண்ட்டாக எந்த படமும் அந்தளவுக்கு பெருசாக போக கிடையாது. இது வந்து எப்படி சொல்லுது, 12-13 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படமாக இருந்தாலுமே இப்போ இது பார்க்கும்போது புது படம் மாதிரி தான் இருக்குது. சூப்பராக தான் இருக்குது. அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு 10 வருஷம் கேப்புன்ற மாதிரியே தெரியல, நல்லா தான் இருக்குது படம். அவர் செஞ்சு விட்டார். இது எப்படி சொல்லுது, விஷால் சாருக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு இவருக்கும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக பண்ணியிருந்தார். இப்படியே இருந்திருக்கலாம், மாறி இருக்காம அவர் இதில் இருந்திருந்தாருன்னா இன்னும் பீக்காகவே போயிருப்பார். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்ததுக்கான காரணமே அந்த ஒரு பாட்டு தான். சூப்பராக இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நல்லா போச்சு. சுந்தர் சி படம் நம்ம எல்லாம் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவோமோ எல்லாமே இருக்குது. படம் நல்லா நல்லா கனெக்ட் ஆகுது. ஏன்னா சந்தானம் இருந்து அவர் காமெடியெலாம் பக்காவாக கனெக்ட் ஆச்சு. கதையும் அது மாதிரி நல்லா கரெக்டாக தான் மூவ் ஆகுது. விஷாலும் நல்லா பழைய விஷாலை பார்த்த மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்குது. கிளாமர் எலமெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. கடைசி இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் அதுவும் நல்லா இருக்குது. 6 பேக்ஸ்லாம் அவர் இது பண்ணியிருக்காருன்னு நினச்சாங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது. அது இன்னும் சூப்பராக இருந்தது. எல்லாம் முன்னாடி போயிட்டு இது பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு நல்லா சூப்பராக இருந்தது. இவ்வளோ படம் வேறு லெவலாக இருந்தது. இப்போ சீரியஸாக வேறு லெவலாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு சந்தானம் கம்பேக். இது விஷால் இதுலேயும் நான் சந்தானம் இது என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி பாட்டு கொஞ்சம் ஆவரேஜ். ஆனால் கடைசி ஒரு 2 பாட்டு, அந்த மைடியரில் ஒரு செம 2 கடைசியில் ஒரு எண்டு கட் ஒரு பாட்டு இருக்கும், அது பயங்கரமாக இருந்தது. நான் சீரியஸாக நல்லா இருந்தேன். எல்லாமே நான் பக்கா. இப்போ ரொம்ப கஷ்டம். அது நம்ம வந்து இது ரொம்ப பீக் டைமில் எடுத்த படம். அதனால் வந்து சந்தானம் மேலே அச்சு நோத்திப்பா மனோபால ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் எல்லாரும் விழுந்து சிரிச்சாங்க. சரியான பயங்கரமான சீன் தான். அது ஒரு ஃபைட்டுன்னு வச்சாங்க. அது 8 பேக்ஸ் ஏதோ காட்டினாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு, சீரியஸாக நல்லா இருந்தது. ஆனால் விஷால் ஓகே, அது பழைய இது. விஷால் வந்து காமெடி நல்லா இருந்துச்சு. சந்தானம் நல்லாவே காமெடி பண்ணியிருக்கிறாரு. படம் ஃபுல்லாகவே என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. க்ரௌடாக பார்க்க கண்டிப்பாக கால்டிஸ்க்கு என்டர்டைன்மெண்ட்டான படம். ஹீரோயின்ஸ் ஆமாம் 3 ஹீரோயின். கடைசியாக கிளைமேக்ஸ்லாம் ஒரு ஹீரோயின் வராங்க. ஆனால் 2 ஹீரோயின் நல்லாவே பண்ணியிருக்காங்க.
காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சுந்தர்சி காமெடி. அந்த காம்பினேஷன் ஏன்னா வந்து சுந்தர் சி சார் கடைசி 20 மினிட்ஸ் ரொம்ப ஹிலேரியஸாக இருக்கும் அப்படின்னாங்க. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி feel ஆச்சு? நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபுமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எங்கேயுமே லேக் ஆகல. காமெடி சீன்ஸ் ரொம்ப எல்லாருமே என்ஜாய் பழைய பண்ணாங்க. படம் மாதிரியே ஃபீல் ஆகலையா? ஃபீல் ஆகலை ப்ரோ, கண்டிப்பாக ஃபீல் ஆகலை. இந்த காமெடி சென்ஸ் எதையுமே மற்ற படத்தில் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க, அதனால புதுசாகவே இருந்துச்சு. சந்தானம் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். ஹாலிடேஸ்க்கு ஒர்த் வாட்சிங் தான் அந்த மூவி. சார் 6 பேக் 8 பேக் நம்ம சொல்கிறாங்க, அதெல்லாம் எப்படி bro? அப்போவே அவ்வளோ ட்ரை பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா ஒரு கம்பேக் ஃபார் சுந்தர்சி சந்தானம். ஓகே, ஒரு 12 இயர்ஸ் லேட்டர்ன்றப்ப எப்படி அதுக்கு கனெக்ட் ஆகுதா? கனெக்டடாக தான் இருக்குது. இவ்வளோ காமெடி வேறு எதுலேயுமே எவ்வளோ நாள் வச்சுருந்தாலுமே காமெடி நல்லாவே ரீச் ஆகிருக்கு. நல்ல ஒரு மூவி, ஹாலிடேஸ் என்டர்டைன்மெண்ட் தான். மை டியரில் ஒரு சாங் எப்படி bro தேட்டரில்? நல்லா ரீச் ஆகிருக்கு. லாஜிக் யோசிச்சுட்டே வராதிங்க, அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப லாஜிக் யோசிச்சுன்னா சத்தியம் ஒரு நிமிஷம் கூட உங்களால் பார்க்க முடியாது. லாஜிக்குமே எதுவுமே இல்லாமல் நம்ம வெறும் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம், வெறும் காமெடிக்காக வந்து பார்க்கலான்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எல்லாமே லாஜிக்காக பார்த்தீங்கன்னா சொன்னாலே நீங்கள் ஸ்டாண்டில் ஒரு நிமிஷம் கூட மேலே படம் பார்க்க முடியாது. ஏன்னா ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்குமே நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸு. இன்னொன்று வந்து என்னென்னா கதை பெருசாக இது வரல ப்ரோ. மேபி என்னென்னா அந்த கதை கொஞ்சம் நிறைய லேக் இருக்குது. அது மேபி நமக்கு வந்து அந்த 90s கிட்ஸ்னால் கொஞ்சம் அது நமக்கு கொஞ்சம் தலைக்கு ஓகேப்பா, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சகிச்சு உட்காரோம் 2 கேஸ் ஆகிடுச்சு எழுந்து போயிடுவாங்க. ஸோ மேபி அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதில் விஷால் சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி இப்போ ஒரு 13 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிருக்கு. மேபி அவருடைய ஹார்ட் ஒர்க் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் காட்டுவாங்க, ஒரு 6 பேக் 8 பேக்லாம் காட்டுவாங்க. அதுக்காக மேபி அவர் கொஞ்சம் எஃபர்ட் பண்ணலாம்.